ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்பில் நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களில் பல பேருக்கு வெளிநாடு போகிறது பல கனவுகளோடையும் பல லட்சியத்தோடையும் நீங்கள் வெளிநாடு போவீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜென்ட்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையானவங்கள்ட்ட தாங்க நம்ம பணம் கட்டி ஏமாறாமல் சரியான முறையில் வெளிநாட்டில் போய் நம்ம வேலை செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பொறப்பு மாதிரிங்க அது. ஏன்னா அங்கே நல்ல ஹார்ட் ஒர்க் செய்கிறதும் இருக்கும், ரொம்ப சுலபமான வேலையும் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னு வைங்களேன், படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலையை அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் தான் கஷ்டம் இருக்கும். இப்போ நம்ம படிக்காமல் ஒர்க் பெர்மிட்டில் போய் வேலை செய்கிறதா இருந்தால் அது கண்டிப்பாக எந்த ஊராக இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஒரு சில ஏஜென்ட் சொல்லுவாங்க அங்கே எல்லாம் கஷ்டம்லாம் இருக்காதுங்க, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 90% கஷ்டப்படுவேன், நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்வேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த இடத்துக்கு கிளம்புனாலும் அது 100% உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அதனால நீங்கள் பணம் கட்டையில் நல்ல ஏஜென்ட்ட கொடுத்து பணத்தை கட்டி நீங்கள் வேலைக்கு போங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விசாவுக்கு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. 2-3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆனாலுமே அவங்க ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெளிநாடு போகணும்னா அது கண்டிப்பாக சொல்கிறேங்க, 1 மாதத்துக்குள்ளேயே எல்லாம் அப்ரூவல் ஆகி விசா உங்கள் கைக்கு எல்லாமே ரெடி ஆகி வந்துடும். அதை விட 3 மாதம் 4 மாதம் ஆணிச்சுன்னா அவங்க ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, அது 1 வாரத்திலே உங்களுக்கு ஐபி எடுத்துருவாங்க. இப்போ மற்ற நாடுல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சூழ்நிலையோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலுமே 1 மாசத்துல உங்கள் விசா ரெடி ஆகி நீங்கள் கிளம்பிடலாம். ஆனால் மற்றபடி எந்த ஏஜெண்டாவது உங்களுக்கு 2-3 மாதம் 6 மாதம் ஆகி ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ட கொடுத்து நீங்க எந்த வெளிநாட்டுக்கு கிளம்புங்க. இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வெளிநாட்டுல இருப்பாங்களா அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில நீங்க பணம் கட்டி தாராளமா போகலாம். ஏன்னா அவங்கள நம்பி செய்யுங்க. ஆனா மற்றபடி புதுசா யாராவது போயிட்டு இந்த ஏஜென்ட் நல்லவங்க, ஏதாவது இந்த டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது, இல்லை நோட்டீஸ்ல நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஏஜெண்டை பார்த்தெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க. அதுவும் நீங்க வெளிநாடு போறீங்கன்னா ஆனா கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எங்கேயுமே கிளம்புங்க. யாரும் சுலபமா இருக்கும், நம்ம ஊர்ல ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தோம், வெளிநாட்டுல போய் போனோடனே மாசம் சம்பளத்தை வாங்கி நம்ம அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சு கனவு காணாதீங்க. எங்கேயுமேங்க நம்ம உள்ளூரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி நம்ம எங்க ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அங்க மட்டும்தான் நம்ம சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வர முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போதுமே நம்ம ஏதாவது நல்லவங்களை உடனே நம்பிடவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததும் நீங்க எப்படி பணம் கட்டி போகலாம், நீங்க வெளிநாடு போனா எப்படி வேலைகள் உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்ற பதிவுகளை எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவை உங்க ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க.